ஹலோ ஆல். கம்மங்கூழ், கேப்பக்கூழ், லெமன் சாதம், புளி சாதம், ஏன் தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பரான அடிதூள் காம்பினேஷன் இந்த புளிக்கூட்டு. கருவாடு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சீனி அவரைக்காய், முருங்கைக்காய்னு நிறைய காய் சேர்த்து பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி என்கிட்ட இருக்கிற காயை வச்சு கருவாடு சேர்க்காம சிம்பிளாக ஒன் பாட் ரெசிபியாக எப்படி செய்யலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற போட்டுருங்க. இதை நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ குக்கரில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இந்த 3 காய் நான் சேர்த்துருக்கேன். ஸோ அதை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பல் பூண்டு இதையுமே கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் வரைக்கும் விட்டுருங்க. காய் கொஞ்சம் குழைவாக வேகணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லவங்க கெட்டவங்க இங்கே யாருமே நல்லவங்களும் இல்லை, கெட்டவங்களும் இல்லை. நம்ம எவ்வளோ நல்லது பண்ணாலும் யாரோ ஒருத்தர் ஸ்டோரியில் நம்ம கெட்டவங்க தான். அப்பேற்பட்ட ராமனை விட ராவணன் நல்லவன் அப்படின்னு சொல்கிற காலத்தில் நம்ம இருக்கோம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யாரும் நல்லவங்கன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. அது யாருக்கும் துரோகம் பண்ணாமல், யாருக்கும் வருத்தத்தை கொடுக்காம, யாரையும் ஏமாற்றாமல் இருக்கணும். ஸோ நீங்கள் நிறைய நல்லது தான் பண்ணுறீங்க, ஆனாலும் உங்களை எல்லாரும் திட்டுறாங்க, என்னை வைறாங்க அப்படின்னு எப்பயுமே ஃபீல் பண்ணாதீங்க. அப்படி இல்லை, நான் என் மனசாட்சி பண்ணாதன்னு சொல்லியுமே நான் சில விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்னா தயவு செஞ்சு அதை மாற்றிக்கோங்க. அது எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் சரி. குக்கருமே விசில் வந்துருச்சு. ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணும். காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ 5 நிமிஷம் கரெக்டாக கொதிக்க விடுங்க. இந்தளவு தண்ணியெலாம் வற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கும்போது அந்த புளிப்பு, காரம் எல்லாமே ஈக்குவலாகி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெல்லம் சேர்த்ததுமே நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு வடச்சட்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், சீரகம், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா புளிக்கூட்டில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான அட்டகாசமான புளிக்கூட்டு ரெடி ஆகிடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கம்மங்கூழ், கேப்பக்கூழ், லெமன் சாதம், புளி சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். லெமன் சாதத்துக்கு எப்போவுமே உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி போர் அடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி லெமன் சாதத்தோடு தான் ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.